இந்த பிரச்சாரத்தை அழகாக சொன்னாலும் எங்களை திட்டுவார்கள், எங்களை கேவலப்படுத்துவார்கள், எங்களை விரட்டுவார்கள். இது எல்லாம் நடந்தாலும் அந்த மக்களுடைய கபரை நினைத்து பாருங்கள். கபரிலே போய் அவர்களை வைக்கிற நேரம் பயங்கர ஒரு குற்றத்துக்கு என் உறவுகள் ஆளாக கூடாது. சகோதரர்களே, உங்களுடைய வாப்பாவுடைய உறவுகள் அங்கே நிற்பார்கள், உங்களுடைய உம்மாவுடைய உறவுகள் நிற்பார்கள், என்னுடைய உறவுகள் நிற்கிறார்கள். இவர்களை என்ன கேவலப்பட்டாவது அவர்களுக்கு தீனை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு பள்ளியிலிருந்து வெளியே போங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேரால் இவைகள் அரங்கேற்றப்படுகிற நேரம் ஒரு மூமியுடைய கல்வி வெடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பேரால் ஒரு அசிங்கமா, பெருமானார் பேரால் ஒரு பர்த்டேயா? எங்க பிள்ளைக்கே பர்த்டே கொண்டாட மாட்டோம். மீலாத் என்று அரபியிலே போட்டால் சரியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நம்ம நாட்டில் ஒரு ஸ்டைல். இதுதான் தப்பான பாதை என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைத்தால் இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் நிரம்பிருக்கக்கூடிய நீங்கள் உங்களில் பாதி பேர் அதே கொள்கையில் இருந்தவர்களாக இருப்பீர்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஹ்லாஸோடு பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் எங்கள் உறவுகள் வெளியே நிற்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகப்படக்கூடாது. அல்லாஹ் ஜன்னாவை ஹராமாக்கிய அந்த ஷிர்க் என்ற கொடிய பாவம் இந்த வானமும் பூமியும் தாங்காது. அந்த அசிங்கமான பாவத்தை அவர்கள் ஈடுபடக்கூடாது. சகோதரர்களே, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க போட்டு வணங்குகிறோம். என்ன கேட்கிறோம்? அவுலியா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன சொன்னோம்? இல்லை, இவர் அல்லாஹ் இல்லை. இவர் அல்லாஹ்விடம் சொல்லுவார். இதைத்தானே அப்பா மக்கத்து காபிர் சொன்னான். சகோதரர்களே, நாம் வழி தவறி செல்கிற நேரம் கபரில் இருந்து ஆரம்பித்துத்தான் சிலையை நோக்கி வரும். கபரில் இருந்து ஆரம்பித்துத்தான் சிலையை நோக்கி வரும். பள்ளிவாசலில் போட்டோ வைத்தில்லை. நாம் அவ்வளவு இரக்கமாக ரசூலுல்லாஹ்வோடு நிற்கிறோம். ஆனால் ஒரு போட்டோ இல்லையே, அது சிலைக்கு வரும் என்று நினைக்கிறோம். பெருமானார் கெஞ்சியது. இன்றைக்கு போலீசார் போட்ட அந்த இடத்துல எந்த விழாவும் எடுக்க கூடாது என்றார். ரசூலுல்லாஹ் விழா எடுக்க கூடாது என்று சொல்கிற நேரம் அல்லாஹ் 3 என்று சொன்னார்கள். அல்லாஹ் 3 என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன் என்று சொன்னார்கள். அதாவது பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்த இடத்திலே வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்கு அல்லாஹ் எப்படி கொந்தளித்தான். அதுக்கு மேல் சந்தன குச்சி இல்ல, அதற்கு மேல் பாலாபிஷேகம் இல்லை, அதற்கு மேல் அங்க போய் உட்கார்ந்துட்டு எதுவுமே செய்வது இல்லை என்ற ஷைத்தான் பலமாக நிற்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஷிர்க்கை ஒழிக்கிற நேரம் உங்களை கேவலப்படுத்துவார்கள், உங்களை இழிவுபடுத்துவார்கள், உங்களோட கை நலைக்க மாட்டார்கள். என்றாலும் பெருமானார் பொய் சொல்லாத பெருமானாருக்கு அவர்கள் வாயினாலே பொய்யன் என்ற பட்டத்தை அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். அசாதிக்கை மாற்றினார்கள். ஷிர்க் என்பது மிக கொடிய பாவம். எங்களுடைய மக்கள் அதை செய்யக்கூடாது. எங்களுடைய மக்கள் பிதஅத்தும் ஷிர்க்கும் ரெண்டிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், பள்ளிவாசலுக்கு வந்தவர்களே, நாம் சொல்லுவது நியாயம் என்று இருந்தால் நீங்கள் இதிலே களப்பணியாற்ற வேண்டும். அந்த மக்கள் ஒருவராக நீங்கள் போய் சொல்ல வேண்டும். எங்கள் உறவுகள் வெளியே நிற்கிறார்கள், அவர்கள் நன்மை என்ற பெயரில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமல் அந்த வாயில்கள் திறக்கப்பட்டு எப்படி மக்கத்து காபிர்கள் ஷிர்க்குக்குள் நுழைந்தார்களோ, ரப்புல் ஆலமீன் அதை எதை ஷிர்க் என்று சொன்னானோ அந்த ஷிர்க் நாங்க செலவச்சி வணங்கல்ல, செலவச்சி வணங்கல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் படுக்க போட்டு வணங்குகிறோம். பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி கெஞ்சி கேட்டார்கள் புதன்கிழமை அன்று, அல்லாஹ் அவர்களுக்கு சாபத்தை கொடுக்கட்டும். லஅனல்லாஹு யஹூத வன்னஸ இத்தஹது குபூர் அன்பியாஇ மஸாஜித். எதுக்கு யா ரசூலல்லாஹ் இந்த சாபம்? எதுக்கு ஒரு தாய் பிள்ளைக்கு சாபமிட வேண்டாம் என்று சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சாபமிட்டார்கள்? நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள். எவ்வளவு கல்புல வேதனை இருந்தால், தன் கபர் அப்படி நடக்க கூடாது என்று ஆசை இருந்தால், பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை புதன்கிழமை பயன்படுத்தினார்கள். நபியை காட்டி அல்லாஹ் சொல்றான், சாதாரணமா ஜனாதிபதி பக்கத்துல ஒரு ஆள் எடுத்து, என் ஃப்ரெண்டு இவர் தப்பு பண்ணினாலும் ஜெயில் தானண்டா அம்பிட்டு பேரும் பயப்படுவாங்க. நபியே, லைன் அஷ்ரக்த லைன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக. நபியே, நீங்க இணை வைத்தால், ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைய ஒழிக்க வந்தவர்கள். அல்லாஹ் எடுத்து காட்டான். எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? மௌலூது ஓதுறார்கள், மீலாது கொண்டாடுவ நேரத்தில் 12 நாட்கள் ஓதுவார்கள். அந்த கஃபாருல் ஹதாயா மௌலூதுல வரிகள் வரும், பல வரிகள். பெருமானாரை புகழுகிறோம் 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 என்று எப்படி புகழ்வார்கள் தெரியுமா? அல்லது அல்லாஹ்வுடைய பண்பை நீங்கள் குறைத்தால் அங்கவே அழிந்து விடுவோம். ஏன்? அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமாண்டா தெரியும்.
அல்லாஹ்வுக்கு உங்களை தெரியும்னா தெரியும், அதுல போய் கை வச்சு இல்லப்பா இவர் சொன்னாதான் அல்லாஹ்வுக்கு தெரியும்டா, அப்பவே அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அப்பவே அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றுறேன்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றி மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? இந்த தலைப்பு தெரிவு செய்து தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தால் மீலாதும் மௌலூதும் இன்னும் பல விடயங்களும் அரங்கேற்றப்படுகிற நேரத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற நேரத்தில் அது சம்பந்தமான விளக்கத்தை மனிதர்களில் அதிகமானவர்கள் புரியவில்லை என்ற காரணத்தை மையமாக வைத்துத்தான் இப்படியான தலைப்புகள் தெரிவு செய்யப்படுகிறது. இப்படி பிறந்த நாட்கள் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா, இஸ்லாம் அதை விரும்புதா, இது சம்பந்தமான விளக்கம் இன்னும் அநேகர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கக்கூடியவர்கள் பலருக்கும் சில நேரம் தெளிவு இல்லாமல் இருக்கலாம். வராத பலர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கு நீங்கள் தெளிவு பெற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் ரபியுல் அவ்வல் மாதத்திலே இது சம்பந்தமான ஒரு தெளிவை பெறுவதுதான் மிக முக்கியம் என்ற கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த தலைப்பு தரப்பட்டதாக நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலிலே சுன்னா என்றால் என்ன, பிதஅத் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாம் மார்க்கத்தின் பெயரால் யாரு எது சொன்னாலும் அது மார்க்கத்தின் பெயரால் நாம் தலையாட்டி விடுவோம். இதற்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமானிதமாக இந்த மார்க்கத்தை கொடுத்தான். சூரத்துல் பக்ராவை நீங்கள் பிரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சூரத்துல் பக்ரா முழுவதும் இதற்கு முன்னாடி அல்லாஹ் தெரிவு செய்த ஒரு கூட்டத்திடம் அவரிடம் அந்த மார்க்கத்தை அவர்களுக்கு கொடுத்த அமானிதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பனு இஸ்ரவேலர்களை கேவலப்படுத்தும் விதமாகவே அது இருக்கும். இதற்கு முன்னாடி ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். உலக மனிதர்களில் சிறப்பானவர்களாக அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்திருந்தான். எல்லோரையும் விட சிறப்பானவர்களாக பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருந்தான். அதை அல்லாஹ் பறித்தான். மிக கேவலமான முறையிலே அதை பறித்து விட்டு முஸ்லிம் உம்மத்து கையிலே அந்த அமானிதத்தை கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் விட்ட தப்பு என்ன, அந்த தப்பை நாம் புரிந்து கொண்டால் பித்ஆவை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாடி கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு முன்னாடி ஒரு வேதம் கொடுக்கப்பட்டது, இன்ஜீல். அந்த இன்ஜீல் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய வேதம். அந்த வேதத்தை பின்தொடர்ந்து கொண்ட அந்த மக்கள் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். அவருடைய கவுமுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த தப்பு என்னென்றால் தன்னுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்துக் கொண்டார்கள். மனோ இச்சை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைத்தார்கள். பிறமத கலாச்சாரங்களை பார்த்தார்கள், நமக்குள்ளும் அது இருந்தால் நல்லமே என்று நினைத்து அதையும் உண்டாக்கி கொண்டு மார்க்கம் என்று சொன்னார்கள். மற்ற மனிதர்களிடமிருந்து திருடி அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரமாக மாற்றிக் கொண்டார்கள். சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், கத்தம் ஓதுவார்கள், 40ஆம் கத்தம் என்று சொல்லுவார்கள், 3ஆம் கத்தம் என்று சொல்லுவார்கள். இது யாரிடம் இருந்து எடுத்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த ஒருவருக்கு இப்படி செய்தார்கள் என்று கேட்டால் கத்தமுல் குர்ஆன், குர்ஆனை தமாம் செய்வதுதான் கத்தம். அவருக்காக வேண்டி கத்தம், அதாவது கத்தம் ஓதுறது என்று ஒரு பாஷையில நம்ம சொல்லுவோம். யாரிடம் இருந்து எடுத்தார்கள்? 40 நாள் 3 நாள். இந்திய நாட்டிலே அல்லது பிற நாடுகளில் மற்றைய சமுதாயம் அவருடைய ஆவி போவதற்காக வேண்டி 40 நாட்கள் எடுப்பார்கள். எங்களுக்கும் அப்படி இருந்தால் நல்லமே என்று நினைத்தார்கள். மௌலூதிகள் அவரிடம் பஜனை பாடல்கள் இருந்தது, எங்களிடம் அது இருந்தால் நல்லமே என்று நினைத்தார்கள். இப்படி பிறமத கலாச்சாரங்களை சில நேரங்களில் நாம் நமக்குள் இருந்தால் நல்லமே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசினார், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசினான். அப்படிப்பட்ட ஒரு நபி கடல் பிளந்ததை அந்த மக்கள் கண்ணால் பார்த்தார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? அத்தனையும் நடந்ததுக்கு பிறகு கேட்டார்கள், அந்த ஒரு கூட்டம் சிலைகளை எல்லாம் வச்சு வணங்குறாங்களே, எங்களுக்கும் அப்படி ஒன்று உண்டாக்குங்களேன்.
எங்களுக்கு நல்லா இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆலய ஒரு சிலை எங்களுக்கு வச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. பிறர் செய்யும் நேரத்தில் அதே மாதிரி நாமும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நம்மளை அழித்து போடும் என்பதுதான் இந்த தலைப்புடைய அடிப்படை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சொன்னான்? வேதத்தை தந்தோம், உங்களை தெரிவு செய்தோம். ஒரு நபியுடைய கூட்டமா உங்களை தெரிவு செய்தோம், உங்களை கண்ணியப்படுத்தினோம். ஆனால் அந்த வேதத்துக்குள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் எழுதினீர்கள், நீங்கள் மாற்றினீர்கள். சமணன் கலீலா, அற்பமான கிரயத்தை பற்றி வேதத்தை வித்தீர்கள். இதையெல்லாம் செய்ததனால் நான் உங்களிடம் பறித்து புதிய ஒரு கூட்டத்திடம் கொடுத்தோம். அவர்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, உங்க அளவுக்கு அறிவு இல்லை. ஆனால் அவர்கள் உம்மத்தம் வசத்தா, அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் அந்த சமூகத்து கையில் எப்படி எடுத்தான் தெரியுமா? சுபஹானல்லாஹ், கேவலப்படுத்தி எடுத்தான். ஒரு நபியுடைய கௌம், அவர்கள் செய்த பிழை விபச்சாரம் இல்லை, அவர்கள் செய்த பிழை மத்த விஷயங்கள் அல்ல. மார்க்கத்தில அவர்கள் தன்னுடைய கைவரிசையை காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை சிதைவுபடுத்தினார்கள், நபியுடைய போதனைகளை அவர்கள் மனோ இச்சைக்கேற்ப மாற்றிக் கொண்டார்கள். எப்படி செய்தான் என்றால் சயகூலு சுஃபஹா, அந்த மடையர்கள் சொல்லுகிறார்கள் என்றான் அல்லாஹ். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல, மடையர்கள் சொல்லுகிறார்கள். பெருமானாருக்கு கிப்லாவை மாத்திர நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவை நோக்கி காபத்துல்லா இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள். அக்ஸா இங்கே, கஅபா இங்கே, ரசூலுல்லாஹ் இங்கே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது காபத்துல்லாவை முன்னோக்கி அக்ஸாவை முன்னோக்கி தொழுதார்கள். பெருமானுடைய கல்பு கஅபாவை நோக்கி இருந்தது, கிப்லா அக்ஸா. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் விட்டார்கள். இப்பொழுது அக்ஸா இங்கே, மதீனா இங்கே, காபத்துல்லா பின்னாடி ஆயிட்டு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் அக்ஸாவை நோக்கி தொழ வேண்டும், இல்லை என்றால் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும். கிப்லா அக்ஸா என்பதனால் காபத்துல்லா பின்னாடி, ரசூலுல்லாஹ் மதீனா என்பது முன்னாடி, அக்ஸா அந்த பக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள், காபத்துல்லாவை நோக்கி தொழுவதை விரும்பினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையிலே ரசூலுல்லாவை திருப்பினான். அப்பொழுது கேட்டார்கள் யூதர்கள், என்ன ஆச்சு இவர்களுக்கு? ஏன் இந்த கிப்லா, அவர்களுடைய கிப்லா அது, அந்த கிப்லாவை ஏன் இப்படி மாத்துறான்னு கேட்டார். அல்லாஹ் சொன்னான், சுஃபஹா, மடையர்கள் கேட்கிறார்கள் என்று இழிவுபடுத்தி கிப்லாவை பறித்தான், வேதத்தை கேன்சல் பண்ணிவிட்டான். இதற்கு பிறகு குர்ஆன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான், சட்ட திட்டங்களை மாற்றி விட்டான். அவர்களுக்கு அதாவது யகூதிகளுக்கு சனி புனித நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள். அல்லாஹ் அதை இல்லாமலாக்கி வெள்ளி புனித நாளாக அல்லாஹ் மாற்றினான். ரப்புல் ஆலமீன் சட்ட ரமலான் நோன்பு என்று அறிவித்தான். இதெல்லாம் சூரத்துல் பக்ராவில் வரக்கூடியது. நான் உங்களுக்கு சொல்லுவது, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டது அப்படி உங்களுக்கு. ஆனால் அவர்கள் பிடித்த நாள் அல்ல, உங்களுக்கு வேற நாள், ஒரு மாதம் நோன்பு என்று சட்டத்தை மாற்றினான். இப்படி எல்லாத்தையும் மாற்றிவிட்டு சொன்னான், கண்ணியமான சமூகம் என்று பெருமானாரை ஹாத்தமுல் அன்பியாவாக மாற்றி நீங்கள் அந்த தப்பை செய்யக்கூடாது என்று எப்படி முடித்தான் சூராவை தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆமன ரசூலை வீட்டுக்கு போய் திரும்ப ஓதி பாருங்கள். லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸப்தும். சூரத்துல் பக்ரா திரும்ப இந்த சொல்லை சொல்லும், லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸப்தும். அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்வது உங்களுக்கு என்கிறான் அல்லாஹ். அவங்க கதை முடிஞ்சிச்சு. அவங்க செய்த தப்பை நீண்ட ஆயத்துக்களை கொண்டு அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே கட்டுப்பட சொன்னோம் மறுத்தார்கள். தூர்மலையை தூக்கி வைத்து ஒப்பந்தம் வாங்கினோம், அத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸப்தும். அவர்கள் செய்தது அவர்களுக்கு, இப்ப உங்க டர்ன் என்கிறான். அவர்கள் செய்த அதே தப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதே கேவலம் தான் அல்லாஹ்வுடைய, அதே கேவலம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அஞ்சினார்கள், இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். சூரத்துல் பக்ராவை ஒழுங்காக ஓதி இருந்தால் அல்லாஹ் தெரிவு செய்த கூட்டத்தை அல்லாஹ் கேவலப்படுத்தியதை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள். அதனால் சொல்லுகிறேன், இதை புரிந்து கொண்டால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்குரிய பெருமதியை நாம் புரிவோம். பெருமானார் சுன்னா என்றால் என்ன, பிதா என்றால் என்ன என்ற பாடத்தை புரிவோம். அதே வரிசையில் இப்பொழுது நாம் வருகிறோம். சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலில் ஒருவரை எடுத்து
நான் இங்க இருந்து காதில் ஒரு விஷயத்தை சொன்னால், இப்படியே அவர் ஒருவருக்கு சொல்லி சொல்லி போனால், இறுதியாக ஒருவர் இருந்தால் அவரிடம் போய் இது சேருகிற நேரத்தில் வித்தியாசமாக சேரும். நான் என்ன சொன்னேனோ அதே செய்தி அங்க நடக்காது. நீங்கள் போய் இதை பார்க்கலாம். நீங்க ஒரு 25 பேரை வச்சு ரகசியமா காதில் ஒன்று சொல்லி 25வது ஆள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தா, சொல்லாதது எல்லாம் சேர்த்து சொல்லுவார், சொன்னதை எல்லாம் விட்டு விட்டு சொல்லுவார். இப்படி நடக்கு. உலகத்திலே ஒரே ஒரு மனிதர், இது அற்புதம். எவ்வளவோ விஞ்ஞானிகள் வந்தார்கள், எவ்வளவோ அறிஞர்கள் வந்ததாக சொல்றார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதரை தெரிவு செய்தான். அவர் வந்து இன்றைக்கு 1400 ஆண்டுகள் அவர் பேசியது உலகத்தில் இவர் மட்டும்தான். எந்த விஞ்ஞானிக்கும் அல்லாஹ் இந்த கண்ணியத்தை கொடுக்கவில்லை, எந்த அறிஞருக்கும் இந்த கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுக்கவில்லை. எழுத படிக்காத சமூகத்தில் வந்தவர். அவர் சொன்ன பொன்மொழிக்கு யாரு சொன்னா? இன்றைக்கு கேட்பார்கள், பிபிசி சொல்லிச்சா, CNN சொல்லிச்சா, எந்த மீடியா சொல்லிச்சு நம்புவதற்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையான்னு ப்ரூஃப் பண்ணு. இன்னாரிடம் இருந்து இன்னார் கேட்டார், இன்னாரிடம் இருந்து இன்னார் கேட்டார், இன்னாரிடம் இருந்து இன்னார் கேட்டார் என்று அந்த வரிசையை சொல்லி, எப்ப எழுதக்கூடிய காலத்தில் பதிவு செய்யக்கூடிய காலம் வருகிறதோ அந்த காலம் வரைக்கும் யாரிடம் யாரு கேட்டான்னு சொல்லி கேட்டவர்கள், அந்த பட்டியல் வரக்கூடியவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? அஸ்மாஉர் ரிஜால், மனிதருடைய பேரு பட்டியல் எழுதி அவர்கள் யார் என்று தொகுத்து பெருமானாருடைய வசனத்தை, அந்த பேச்சை பாதுகாக்க எடுத்த முயற்சி. சுப்ஹானல்லாஹ். காத்தமுல் அன்பியாவுடைய ஒரு சொல் எவ்வளவு பெருமதி எங்க காதுல கால ரசூலுல்லாஹ்னு கேக்குதுண்டா. நீங்க இந்த உலகத்துல இவ்வளவு எக்ஸாக்டா அதை கேட்டவர் மனனம் செய்தவர் அவருடைய பிள்ளைக்கு சொல்லி, அவருடைய நண்பனுக்கு சொல்லி, அவர் இன்னொருவருக்கு சொல்லி, இன்னொருவருக்கு சொல்லி எழுதக்கூடிய காலம் வரைக்கும் மாறி வருகிறது என்றால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறைகளை பாதுகாத்தான். இது பெருமானார் ஆள் போட்டு பாதுகாக்கல. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இன்றைக்கு எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ பெருமானுடைய வழிமுறைகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு AI டெக்னாலஜி இந்த வேதத்தை எதுக்கு மனனம் செய்யறாங்க? கல்முனையில் இன்னைக்கு இஃபுல் பண்றாங்களா? அமெரிக்காவுல இஃபுல் பண்றான், ரஷ்யாவுல இஃபுல் பண்றான். எதுக்குப்பா? இன்றைக்கு எல்லாமே ரெக்கார்டிங்ல நிக்குது. நீங்க 2 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு மனசுல சுமக்கணும். இது அல்லாஹ் பாதுகாக்கிறது. உலகத்துல எந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் எந்த அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அப்படி பாதுகாக்கிற யுகம் யுகத்தில் வாழ்றோம். இந்த யுகத்தில் நாம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஃபுல் பண்ணப்படுகிறது. பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அல்லாஹ் ஒரு சிலர்களை தெரிவு செய்கிறான். அவர்கள் ஹாஃபில்களாக மாறுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை அற்புதமாக பாதுகாக்கிறான். பெருமானாருக்கு அடுத்தபடி ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். இந்த உலகத்திலே நேர்மையாக ஒரு மனிதருடைய சொல்லை நீங்கள் கேட்கணும் என்றால் பாதுகாத்த விதத்தில் அது பெருமானார். அவ்வளவு தெளிவாக பாதுகாப்புக்கு வந்த பிறகு அல்லாஹ் அதுக்கு அப்படி ஒரு மரியாதையை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எப்படிப்பட்டது? மிக பெருமதியானது. ஒரு மனிதனை பொறுத்தளவுல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவையும் எடுத்து வாழலாம். அப்படி ஒரு ஃப்ரீடத்தை எல்லாம் உலகத்துல வச்சிருக்கிறான். ஒரு ஆளு குடிக்கணுமா குடிப்பாரு, இன்றைக்கு நைட்டுக்கு ஃபுல்லா தூங்கல, நாளைக்கு காலையில தூங்க போறோம்னா தூங்கலாம். அல்லாஹ் அப்படி ஒரு ஃப்ரீடத்தை தந்திருக்கிறான். ஆனால் மனிதன் சிறப்பாக வாழணும்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பின்தொடருங்கன்றாங்க, எனக்கு பின்னாடி வாங்கன்றாங்க, நான் உங்களுக்கு வாழ்க்கையை காட்டி தருகிறேன்டாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. எங்க வீட்டில் உள்ள அதிகமான பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ்விடம் பதில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை தத்துவத்தை அமெரிக்கர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. ராக்கெட்ல போறதை கண்டுபிடிச்சாங்க. விண்வெளிக்கு போய் அங்க பிரச்சனை நடந்தா திரும்பி வர்றது எப்படி என்று சுனிதா வில்லியம்ஸ் 10 மாசம் கடந்து, கல்முனையில் ஒரு மோட்டார் சைக்கிள் உடைஞ்சா கேரேஜில் போட்டு எடுக்கலாம். விண்வெளியில போய் திரும்ப 10 மாசத்துக்கு பிறகு வர்றார்கள். அங்க என்ன கேரேஜ், எவ்வளவு சாப்பாடு, எப்படி திரும்பி வந்தா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு என்ன நடக்குது. ஆனால் என்ன தெரியல தெரியுமா? வாழ தெரியல. அறிவு வேற, உணர்வு வேற. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
ஒருவர் டாக்டர் ஆகலாம், ஆனால் அவர் டாக்டர் ஆன அறிவு கூடும், அவர் உணர்வு பதம் பார்க்கப்படுமான்னு கேட்ட இல்ல. சாதாரணமா உங்க ஏரியால டூரிஸ்ட் பார்த்திருப்பீங்க, ஃபாரினர்ஸ் பார்த்திருப்பீங்க. அநேகமான ஃபாரினர்ஸ் ஸ்மோக் பண்ணுவாங்க, சிகரெட் குடிப்பாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாது இது கேன்சர் உருவாக்கும்? அவன் அறிவுக்கு தெரியாதா? ஒரு ஹோட்டல்ல பிரியாணி பார்சல் வச்சிருக்கிறாங்க, நல்ல டேஸ்டாவும் மனமாவும் இருக்குது. இன்னொரு ஹோட்டல் அதே மாதிரி பிரியாணி எழுதி வச்சிருக்கிறாங்க, இது நாரினது, இது அசடா போனது, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நோய் வரும்டா. இந்த பிரியாணியை சாப்பிடுவாங்களா? கேன்சர் வரும்ன்றது போட்டோ போட்டு காட்டுறான். அப்ப டூரிஸ்ட் அவங்க நம்ம நாட்டுல படிப்பு வீதாசார் அவங்களோட ஒப்பிட்ட குறைவு. அங்க வீட்டுக்கு வீட்டு டிகிரி ஹோல்டர், பிஹெச்டி முடிச்சவங்க, அவங்க அறிவால தன் வாழ்க்கையை பதம் பார்க்க இயலாது. படித்தவன் ஆல்கஹால் தன்னை அழிக்கும் என்று தெரிந்து ஊத்தி குடிப்பான். அங்க கிளப் லைஃப்ல போறவங்களாம் படிக்காதவங்களா? அமெரிக்காவில் அறிவு இல்லாதவங்களா? உலகத்தில் அறிவு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ முடியும் என்றால் அமெரிக்கர்கள் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள், ஐரோப்பியர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். குடும்ப வாழ்க்கை இல்ல, டிவோர்ஸ் ஆகி 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 கல்யாணமே வேணாம் என்று போச்சு. இந்த உலகத்தில் எது இன்பமோ அந்த இல்லற வேறு விதமாக அவர்கள் வேற மாதிரி அனுபவிக்க பார்க்கிறார்கள். ஒண்ணு இல்லாம போச்சு. ராத்திரி அவர்கள் குடிக்கிறார்கள், ஸ்மோக் பண்றார்கள், தன்னைத்தானே அழிக்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்கள் படித்தவர்கள். அதனால் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உள்ள படிப்பு அறிவை வளர்க்கும். ஒரு மனிதன் பெருமானார் போன வழியில் போனால் மட்டும்தான் அவனுக்கு நல்லவனாக வாழலாம். அதுதான் இந்த சுன்னா. உலகத்தில எந்த மெஷின்ல நீங்க போட்டாலும் புள்ளைய நல்ல புள்ளைய ஆக்கலாது. சுன்னா போய் சேர்ந்தால், ரசூலுல்லாவை பின்தொடரணும் என்ற உணர்வு வந்தால், கொலைகாரர்கள் நின்றார்கள். இதற்கு முன்னாடி அவர்களுக்கு பேர் கொலைகாரர்கள். அல்லாஹ் கேட்கிறான், பி ஐ தம்பின் குத்திலத், என்ன பாவமாடா செஞ்சுச்சு? உன் புள்ளைய கொண்டு போய் கொண்டியே, அடுத்த வீட்டு புள்ளைய கொண்டல, தண்ட புள்ளைய கொண்டாங்க. பி ஐ தம்பின் குத்திலத், என்ன பாவமாடா செஞ்சுச்சு? தேம்பி தேம்பி அழுது கண்ணீர் வடியுது. பெருமானார் முன்னாடி வந்தார்கள். யார சொல்லலாம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டார்கள். மெஷின்ல போட்டு எடுத்தாங்க ரசூல்லா. அந்த நேரம் அழாதவர்கள், அல்லாஹ் என்னோடு பேசுவானா யார சொல்லலாம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா யார சொல்லலாம். நீதிமன்றங்கள் மாறியது, உலகத்தில் உள்ள சட்டங்கள் மாறிச்சு. பெருமானார் முன்னாடி அடங்காதவர்கள் அடங்கினார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அந்த சுன்னத்துள்ள பெருமதி, பெருமானுடைய வழிமுறை. பெருமானார் விபச்சாரம் தடை என்றால் உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜுஹைனா குலத்து பெண். உலகத்தில் நீதிமன்றத்தில் இந்த நீதி வேற மாதிரி நடக்கு. தப்பு செய்யறவரை எடுத்து, அதாவது குற்றவாளி கூண்டில் போட்டு விசாரித்து அழுகைக்கு மத்தியில 7 ஆண்டு சொல்றதுல மத்தியில புட்டிச்சு வச்சு கொலை செய்வார்கள். ஜுஹைனா குலத்து பெண் தானாக வந்தார். தன்னை, அதாவது ரப்புல் ஆலமீன் தன்னோடு பேசணும், தன்னை மன்னிக்கணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம். இந்த அற்புதம் நடந்தது உங்களுக்கு தெரியும். வந்த பெண் வீட்டுக்கு திரும்பி போக வரவில்லை. திருமணம் முடித்திருந்தால் ரஜம் கல்லெறிந்து கொள்ளணும். அந்த பெண் வந்தார்கள், திருமணம் முடிந்து வந்தார்கள். அதாவது திருமணத்துக்கு பிறகு செய்த விபச்சாரம். கல்லெறிந்து கொள்ளவில்லை ரசூலுல்லாஹ், வயிற்றுள்ள வளர்த்துட்டு வாங்கண்டாங்க. அந்த அம்மா வயிற்றுள்ள வளர்த்து தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்தா பெருமானார் திரும்ப அனுப்பினாங்க. இல்லம்மா, அது பால் குடி மறக்க வச்சு வாங்கண்டு. அந்த இரவுகள் எல்லாம் எவ்வளவு அழுதிருப்பாங்க. இன்றைக்கு பாவம் செய்திருந்தா நாளைக்கு மறந்துடும். 10 மாசம் கழிய புள்ளைய கொண்டு வரண்டா, அந்த தௌபா மறக்கல, அழுது 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 மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கண்டா 2 வருஷம். அந்த அம்மா ஹதீஸ பார்க்கிற நேரம் இன்றைக்கு மௌத்தாங்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறாங்க. புள்ளைய கூட்டிட்டு வர நேரம் கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு வர்றாங்க. அந்த புள்ள ரொட்டி துண்டை சூப்பி கொண்டு வருகிறது. எதுக்கு அப்படி செய்யறாங்க அல்லாஹு ஆலம். ஆனால் ஒரு வீட்டுல தாய்க்கு இன்றைக்கு நான் போறேன், எனக்கு கல்லால் எரிஞ்சு கொல்ல போறாங்க, கடைசியா புள்ளைக்கு ஊட்டி விடலாம். அந்த அம்மா ஊட்டி விட்டாங்களா இல்லன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு செஞ்சாங்க, புள்ளைய கூட்டிட்டு வர்ற நேரம் கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்திருந்தாங்க. அந்த புள்ள சப்பி சாப்பிடுது. புள்ளைக்கு தெரியாத உம்மா மௌத்தாக போறாங்க. அந்த உம்மா புள்ளையோட வர்றாங்க. யார சொல்லலாம், ராமிதியா பெண்ணு முன்ன ஜுஹைனாக்குள்ள அந்த பெண்ணு வந்து, யார சொல்லலாம், அல்லாஹ் என்னோட பேசணும்,
என் பாவத்தை மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனை நிறைவேற்றி விடுங்கள் யா ரசூலல்லாஹ்னு சொல்ற நேரம் ஒரு அம்மா அவங்க புள்ளைய கண்ணால பாக்குறாங்க. ஃபுலான் இப்படி ஃபுலான் இன்னார் கையில இன்னார் புள்ளை இன்னார் மகன் இன்னார் கையில கொடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். புள்ள கைமாற்றப்படுகிறது. அந்த அம்மா குழி தோண்டப்படுகிறாங்க. நான் கேட்கிறேன், உலகத்தில் இப்படியான நீதிமன்றங்கள் உலகம் பார்த்திருக்காது. மனிதர்கள் சிரிப்பை மாற்றிக் கொண்டார்கள், தன் அழிவை மாற்றிக் கொண்டார்கள், தான் மறைத்து மறைத்து தர்மம் கொடுத்தார்கள். கொலைகாரர்கள் இந்த உலகத்தில் மனித புனிதர்களாக மாறினார்கள். இந்த உலக வரலாறே மாறி இருந்தது. அது ஹாத்தமுல் அன்பியாவுடைய வழிமுறை, அவருடைய சுன்னா. சுப்ஹானல்லாஹ், அவர் சிரிப்புக்காக வேண்டி ஏங்கி தவித்தார்கள். அப்பளந்த ஆண்கள் அவருடைய பிரியாவிடை தாங்க முடியாமல் மயங்கி மயங்கி கீழே விழுந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை ஹாத்தமுல் அன்பியாவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர் ஓப்பனாக சொன்னார், எனக்கு எழுத தெரியாது என்றார், எனக்கு படிக்க தெரியாது உம்மி என்றார். அந்த உம்மியான ஒருவரை அல்லாஹ் கொண்டு போய் இந்த உலகத்தில் வைக்க வேண்டிய மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்தான். அதுதான் ஹாத்தமுல் அன்பியா. அந்த எனக்கும் உங்களுக்கும் உள்ள பொறுப்பு என்ன தெரியுமா? அவருடைய சுன்னாவுடைய பெருமதியை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்தில் அவருடைய பேச்சுக்கு யாருடைய பேச்சு ஈடு செய்ய முடியாது. அவருடைய நடத்தையை யார் பக்கத்திலும் வைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், தீனுக்கு முன்னாடி வஹி வருவதற்கு முன்னாடி 40 ஆண்டுகள் அந்த மக்களிடம் பேசி வளர்ந்தார், அதாவது பழகி இருந்தார். அந்த பழக்கமே ஒரு அற்புதம் தெரியுமா? அந்த வாழ்க்கையே ஒரு அற்புதம். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல பொய் சொல்லாதவரை காட்டுங்க பாப்போம். பொய் சொல்லாதவரை காட்டலாது. என்னட்ட கேட்டீங்கன்னா இன்றைக்கு என்ன பொய் சொல்லலன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கு என்ன பொய் சொல்லல உங்கள்ட்ட கேட்டா, பொய் என்பது நாம் ஆக சின்ன பாவமா கருதுறது. அப்படி அல்ல நான் சொல்லுவது. பொய் சொல்லாதவர் இந்த பள்ளியில் ஒரே ஒரு ஆள் இருப்பீங்களான்னு கேட்டா கூட இல்ல. ஆனால் அல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியாவாக தெரிவு செய்தவர், அவருக்கு பொய்யே தெரியாது. அல்லாஹ் அவரை தெரிவு செய்வதற்கு முன்னாடி அந்த மக்களிடம் போய் கேட்கிறார், எனக்கு பின்னாடி ஒரு படை வருகிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? நம்புவோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஒரே குரலில் சொன்னார்கள், மா ஜர்ரபனாலைக்க இல்லா சிதுக்கா, உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையும் பார்க்கலையே. நீங்க பொய் சொன்னதை கேட்கவே இல்லையே, பொய் சொல்லியே இல்லையே. அல்லாஹ் முன்வைத்த விஷயம் என்னடா, சின்னதுக்கு பொய் சொல்லாதவர் அல்லாஹ் விஷயத்தில் பொய் சொல்லுவாரா? சின்ன ஒரு விஷயத்தில் பொய் சொல்லாதவர் கபர் விஷயத்தில் பொய் சொல்லுவாரா? சின்ன ஒரு விஷயத்தில் பொய் சொல்லாதவர் காணாத மறுமையில் பொய் சொல்லுவாரா? அந்த மக்கள் கொடுத்த பதில், உங்களிடம் உண்மையை தவிர வேற எதையும் பார்க்கல. அவர்கள் வைத்த பேர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அசாதிக். இப்பதான் மாத்துறார்கள் பேரை, இப்பதான் பேரை மாத்துவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு கண்ணியமும் இருந்து கொண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வகையை கொடுத்தான். அதற்கு பிறகு ஒவ்வொன்றும் சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். அந்த சுன்னத்துக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது. யாராவது ஒரு மனிதர் போய் இந்த சுன்னத்தை திருத்த போனால் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இதுதான் என்றாலும் அதை விட இது நல்லமே என்று சொன்னா எப்படி இருக்கு? அதற்குத்தான் நான் இதை சொன்னேன். அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ்வுடைய இதற்கு முன்னாடி நபிமார்கள் சொன்ன போதனைகளை சிதைவு செய்ததனால் கேவலப்படுத்தியதை நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து கிபிலாவாக மாற்றப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த உம்மத்தும் கிபிலாவை நோக்கி திரும்புறனர். ரசூலுல்லாஹ் ஒரு வேலை செய்ய முடியும். காபத்துல்லாவை நீங்கள் 4 மூலையா பாக்குறீங்க, ஒரே ஒரு இடத்துல ஹிஜ்ர் அரைவட்டம் பாக்குறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் இதை பாதியில் கெட்டி விட்டு விட்டார்கள். ஹிஜ்ர அது காபத்துல்லாஹ்வோட ஒரு பகுதி. நம்ம 4 மூலையை மட்டும் தவாஃப் பண்ணினா தவாஃப் இல்ல. தவாஃப் என்பது அப்படியே அந்த ஹிஜ்ரையும் சேர்த்து எடுத்தாதான் தவாஃப். அப்படிதான் எல்லாரும் தவாஃப் பண்றாங்க. அந்த துண்டு பூட்டப்பட்டிருக்கு, ஒரு சில நேரங்களுக்கு மட்டும் திறக்கப்படும். சோ காபத்துல்லா இப்படி இந்த ஷேப்ல இருக்கு. இப்ராஹிம் நபி அதை கெட்டவில்லை, பெருமானாரும் அதை கெட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமானாருக்கு கெட்ட முடியாதுன்னு நினைக்கிறீர்களா? நம்ம மனு இச்சப்படி காபத்துல்லா எப்படி இருக்கணும் தெரியுமா? உலகத்தில் பலர்கள் மத ஆலயம் மன உச்சில வரணும் நினைப்பார்கள். அதை விட உயரமாக எதுவும் வரக்கூடாதுன்னு நினைப்பார்கள். காபத்துல்லாவுக்கு மேலாக கட்டிடம் வருமா நினைப்பார்கள். அல்லாஹ் தெரிவு செய்தது பாலைவனம், பள்ளத்தாக்கு. காபத்துல்லா இன்றைக்கு உள்ள பில்டிங் வர முன்னாடியே தாழ்ந்த பிரதேசம், அது அடியில தான் இருக்குது.
இப்ப படி இறங்க வேண்டிய தேவை, இப்பதான் படி இறங்க நினைக்காதீங்க. காபத்துல்லாவை சூழ்ந்து இயற்கையாவே மலைகள், காபத்துல்லா தாழ்ந்த ஒரு இடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எதை எப்படி தெரிவு செய்தானோ, நபிமார்கள் மூலமாக எதை எப்படி கம்ப்ளீட் பண்ண சொன்ன அதோடு நிப்பாட்டணும். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ்க்கு சொல்லலாம், அதை கட்டி முடிச்சிட்டே காபத்துல்லா ஓபனிங் இல்ல, இவ்வளவுதான். என்ன அல்லாஹ் காட்டுறான், நான் நிறுத்த சொன்னா நிறுப்பாட்டன், இவ்வளவுதான் காபத்துல்லா. அல்லாஹ்வுக்கு இதை விட பெரிய பில்டிங்கா கட்டியலாதா? அந்த கட்டிடம் இதாக்கலாம், அல்லாஹ் அதை விரும்பவில்லை. இதேதான் இந்த தீன். 2 ரக்காத்து சுபஹ் என்று சொன்னால் 2 ரக்காத்து தான். எனக்கு நல்ல முழிப்பிருக்கு, ஒரு 4 ரக்காத்து தொழுந்தா என்னன்னு 4 ரக்காத்து தொழுதா கேன்சல் ஆயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுன்னாவுக்குரிய மரியாதை கொடுக்கப்படணும். புதிதாக உருவாக்கப்பட்ட அதுக்கு பேர் பிதா. இந்த மைக் ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறாரு, உலகம் சந்தோஷப்படும். ஏனென்றா அது துனியாவுடைய மெட்டர், புதுசா செஞ்சிட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனால் சுன்னாவில் புதிதாக ஏதாவது அறிமுகப்படுத்தினால் அது மிக கொடிய பாவம், பயங்கர பாவம். பெருமானாரை நிப்பாட்டி வைத்து கரையை முகத்தில் பூசுற மாதிரி ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருக்கு அதாவது மீலாது கொண்டாடுகிறார்கள், பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இது ஆகுமா? கொண்டாடலாமா? மஹப்பத் ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதா? நிறைய சொல்லுவார்கள். ஏன் காபத்துல்லா ரசூலுக்கு கெட்ட இயலாதா? சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரையறை என்ன? பெருமானார் கொண்டாடினார்களா? எங்களையும் விட ரசூலுல்லாவை நேசித்த சஹாபாக்கள் பிறந்த நாள் ரசூலுல்லாவுக்கு கொண்டாடினார்களா? கலீஃபாக்கள் கொண்டாடி காட்டினார்களா? இது ரபியுல் அவ்வல் 12 நாங்க ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம்னு கொண்டாடினாங்களா? மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கினால் இது மார்க்க கட்டிடும், அதுல ஒரு கல்லு கூட கட்டலாது. உங்க வீடை கட்டுங்க, மார்க்கத்துள்ள கட்டிடத்துல புதுசா ஒண்ணும் செய்யலாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்றால் கொண்டாட முடியாது. அதுதான் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின் ஃபவரத்துன். யார் இந்த மார்க்கத்தில் புதுமை உருவாக்குறார்களோ அவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அவருக்கே திருப்ப கொடுத்துருவான். மார்க்கத்தில் இல்லாத மாதிரி ஒரு தொழுகிறாரு, ஒரு காரியத்தை செய்யறாரு, அல்லாஹ் என்ன பண்ணுவானா மறுமையில, ஏப்பா இதெல்லாம் நன்மை இல்லப்பா, இதெல்லாம் நீயே வச்சிரு, இது கபூலாக்கப்படல, இதெல்லாம் பாத்தில், அத்தனையும் பாத்திலா போயிடும். நன்றாக புரியுங்க. ஹஜ்ஜிக்கு ஒருவர் போகிறார், ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டு நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன விதத்தில் செஞ்சால் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவும் அல்லாஹ்ட்ட தான் கபூலியத் இருக்குது. புதுமையை உருவாக்கினீங்கன்னா ஹஜ்ஜி கேன்சல். தொழுவுறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, அந்த மெத்தட் தொழுவைக்குள்ள வந்துட்டு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ற நேரம் ரிஜெக்ட் பண்றான். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை பண்றாரு, எங்க அனுமதி இல்லாம பண்றாரு, மார்க்கத்தில் அது இல்லை, அவருக்கே அது கொடுத்துரும். இது உங்க காரியம்பா. யாரெல்லாம் 40 வருஷம் தொழுதானே, 40 வருஷம் தொழுகை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், திருப்பி எப்படி கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நிறைவேற்றப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? அவருக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சால் மார்க்கம் இல்லை, அவருக்கு தெரிந்தது தெரிந்தால் தான் மார்க்கம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்டுகள் தோறும் மார்க்கத்தை மாற்ற முடியாது. அதனால் பயங்கரமான ஒரு கொடிய பாவம் இஸ்லாத்துல போய் கை வைக்கிறது. சகோதரர்களே, அதுல கை வச்சிட்டாங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, வீதிகள் எல்லாம் பல்ப் போட்டு அலங்கரிக்கப்படுகிறது, பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இது மார்க்கத்தின் புதுமை, புதிதாக உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை காட்டவில்லை, அதனால் இது ரிஜெக்ட் ஆகும். இந்த விடயங்களை நாம் மனதில் ஆழமாக பதிவு செய்து, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மரணத்துக்கு முன்னாடி இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னாடி நபிமார்களுடைய சமூகத்தில் மார்க்கத்தின் பெயரால் புதுமைகள் உருவாக்கப்பட்டது. ஹிஜாப் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம் ஹிஜாபு காணாமல் போயிருக்கிறது. அவர்கள் சிலையை வடிக்கிற நேரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய சிலையிலே நீண்ட ஆடையும் தலை மறைத்ததையும் பார்க்கிறோம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய, நான் அதை அவர்கள் சொல்லக்கூடிய சிலை சரி என்று சொல்லவில்லை, அவர்கள் சொல்லக்கூடியது தாடியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அந்த மாதிரியான அந்த கலாச்சாரத்தோடு தான் அதை செய்திருக்கிறார்கள். அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவரிடம் இந்த உலகத்தில் எவ்வளவு குட்டையாக உடுக்க முடியுமோ அவ்வளவு குட்டையாக ஒரு நபியுடைய சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் உடுத்துக்கொண்டு போறார்கள். மார்க்கத்தின் புதுமைகள் உருவாக்கப்பட்டால் உள்ள மார்க்கம் காணாமல் போய்விடும் என்றால் நானும் நீங்களும் களம் இறங்கி அந்த சகோதரர்களுக்கு இவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை காணாமல் நாம் ஏதோ கண்டும் காணாமல் இருக்க கூடாது. கொஞ்ச காலம் போகிற நேரம் ஹிஜாப் காணாமல் போய்விடும். காத்தமுல் அன்பியாவுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் போவார்கள், அவருடைய தலையிலும் ஒன்றும் இருக்காது, அவர்கள் எந்த இதையும் மறைக்க மாட்டார்கள். ஏனென்றால் இதற்கு எந்த வகையிலும் கை வைக்க விட முடியாது. இந்த மார்க்கத்தின் புதுமைகள் வருகிற நேரம் உண்மையான மார்க்கம் மங்களாகி புதிய மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கப்படும். அது ரசூலுல்லாஹ் பேரால் ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு மார்க்கம் உருவாகும். முந்தைய சமூகங்களை நாம் பார்க்கிற நேரம் அவைகள் நடந்திருக்கிறது என்றால் இந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை ஒழிக்க வந்தார்கள். ஷிர்க்கை ஒழிக்க வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆளை கூப்பிட்டு விபச்சாரம் பண்ணியா, சரிப்பா, சரி உன்னை மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ், சரிப்பா அந்த பாவத்தை மன்னிக்கிறேன், தகராறு பண்ணியா மன்னிக்கிறேன், அப்படி என்று சிலர்களை அல்லாஹ் விரும்பி மன்னிப்பானாம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க் செய்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டார். இந்த வானம் பூமி தாங்காது. இஸ்லாமிய கொள்கை அந்த அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்குத்தான் பெருமானார் வந்தார்கள். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மீலாது மௌலூதுல ஷிர்க்கும் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வானம் தாங்காத அந்த பேச்சை, இந்த பூமி தாங்காது. ரப்புல் ஆலமீன் அவன் தனித்தவன் என்று சொல்லுவதற்கு எத்தனை கோடி செலவழிக்கப்படுகிறது. ஹஜ் மாநாடு, ஹஜ் மாநாடு, ஹஜ்ஜில போய் என்ன செய்கிறோம்? நாம் ஒரே ஒரு கொள்கையை சொல்லிக் கொண்டு போகிறோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக். என்ன சொன்னோம்? இறைவா வந்து விட்டோம், உனக்கு இணை இல்லை, உனக்கு துணை இல்லை, நீ தனித்தவன் என்ற ஒரே கோஷம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்து மனிதர்கள் வந்து பிரகடனப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டுதோறும் சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா லைவ பார்க்கிற இடம் ஹஜ் மாநாடு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கலிமா இது ஒரு முஸ்லிமுடைய உயிர் நாடி. அந்த கலிமா குழி தோண்டி புதைக்கப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் மக்கத்து காஃபிர்களை ஏன் காஃபிர் என்கிறோம்? அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அவர்கள்ட்ட போய் மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமி படைத்தது யார் என்று போய் கேட்டா அவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ்னு சொல்லுவார்களாம். வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப எப்படி அவங்க முஷ்ரிக்? அல்லாஹ் முஷ்ரிக் என்கிறான். இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸ், முஷ்ரிக்கல் நஜீஸ் என்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ன்னுவாங்களாம், பூமியை படைச்சன்னு கேட்டா. அப்ப போய் அவங்கள்ட்ட கேட்டா, ஏன்பா லாத் உஸா மனாத் இதெல்லாம் எதுக்கு? அவங்க சொல்றாங்க, அவுலா யுஷ்ஃபாவுன இன்தல்லாஹ், இவங்க எங்கள்கிட்ட அல்லாஹ்ட்ட நாங்க யாருன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க நேரடியா போய் அல்லாஹ்ட்ட கேட்கலாது. இவங்க எல்லாம் நல்லவங்க, இவங்கள்ட்ட போய் முறையிட்டா ஷுஃபாவுன இன்தல்லாஹ், அல்லாஹ்விடம் இவர்கள் ஷஃபாத் பண்ணுவாங்க, இவங்க போய் எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதனால் தான் அவர்கள் காஃபிர்கள், இதனால் தான் அவர்கள் முஷ்ரிக்குகள். அவர்கள் அந்த சிலையை வைத்து இது கடவுள் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ்வை இவைகள் நெருக்கும் என்றார்கள். அல்லாஹ்விடம் போய் நாம் சொல்லுவதா? ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் மனிதனா பார்த்தா அல்லது அல்லாஹ்வுடைய பண்பை நீங்கள் குறைத்தால் அங்கவே அழிந்து விடுவோம். ஏன்? அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமாண்டா தெரியும், அல்லாஹ்வுக்கு உங்களை தெரியுமாண்டா தெரியும். இன்னொரு ஆள் வந்து அல்லாஹ்ட்ட அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஜாட்டு ஜனாதிபதிக்கு என்ன தெரியுமாண்டா தெரியாம இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரதமருக்கு என்ன தெரியாம இருக்கலாம், உங்களை தெரியாம இருக்கலாம். மனிதனுக்கு அந்த ஆற்றல் இல்லை. 2,10,00,000 மனிதனுக்கு இவ்வளவு பேர் இருந்தாலும் நாட்டு ஜனாதிபதிக்கு ஒவ்வொரு ஆளா தெரியுமாண்டா தெரியாது. ரப்புல் ஆலமீனுக்கு உலகத்துள்ள அத்தனை பேரையும் தெரியும். அதுல போய் கை வச்சு இல்லப்பா இவர் சொன்னாதான் அல்லாஹ்வுக்கு தெரியும்டா, அப்பவே அல்லாஹ்வுக்கு கோபம் வரும், அப்பவே அல்லாஹ்வுக்கு கோபம் வரும்.
அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலூது ஓதுறார்கள், மீலாது கொண்டாடுவ நேரத்தில் 12 நாட்கள் ஓதுவார்கள். அந்த கஃபாருல் ஹத்தாயா மௌலூதுல வரிகள் வரும், பல வரிகள். பெருமானாரை புகழுகிறோம் 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 என்று எப்படி புகழ்வார்கள் தெரியுமா? அந்த கஃபாருல் ஹத்தா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர், நீங்க தான் மன்னிக்க கூடியவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ் பாவம் மன்னிக்க கூடியவரா? அல்லாஹ் பாவம் மன்னிக்க கூடியவரா? வானம் பூமி தாங்காது, வானம் பூமி. அல்லாஹ் தனித்தவன், அந்த இடத்துல அல்லாஹ் கம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான். அல்லாஹ் சொல்றான், வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரமல்லாஹு அல் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னா ஹராம் என்கிறான். ஹலால் இல்ல, ஹராம் க்ளோஸ். கேரிட்டும் பார்க்க மாட்டான். நபியை காட்டி அல்லாஹ் சொல்றான். சாதாரணமா ஜனாதிபதி பக்கத்துல ஒரு ஆள் எடுத்து, என் ஃப்ரெண்டு இவர் தப்பு பண்ணினாலும் ஜெயில் தானண்டா அம்பிட்டு பேரும் பயப்படுவாங்க. நபியே, லைன் அஷ்ரக்த லைன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக, நபியே நீங்க இணை வைத்தால், ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைய ஒழிக்க வந்தவர்கள். அல்லாஹ் எடுத்து காட்டான். எனக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால் நபியே எல்லா நன்மைகளையும் அழித்து 0 ஆக்கிரும். பேப்பர் முடிஞ்ச ரிசல்ட் கேட்டா 0, 100 out of 100, 100க்கு 100, 0 கேட்டா எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து 0 ஆக்கிறோம். இந்த பாவம் அத்தனை நன்மையை அழிச்சிரும். ஹஜ்ஜ காணாமலாக்கிறோம், ரமலான காணாமலாக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷிர்க் என்பது மிக கொடிய பாவம். எங்களுடைய மக்கள் அதை செய்யக்கூடாது. எங்களுடைய மக்கள் பிதஅத்தும் ஷிர்க்கும் ரெண்டிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், பள்ளிவாசலுக்கு வந்தவர்களே, நாம் சொல்லுவது நியாயம் என்று இருந்தால் நீங்கள் இதிலே களப்பணியாற்ற வேண்டும். அந்த மக்கள் ஒருவராக நீங்கள் போய் சொல்ல வேண்டும். எங்கள் உறவுகள் வெளியே நிற்கிறார்கள், அவர்கள் நன்மை என்ற பெயரில் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமல் அந்த வாயில்கள் திறக்கப்பட்டு எப்படி மக்கத்து காபிர்கள் ஷிர்க்குக்குள் நுழைந்தார்களோ, ரப்புல் ஆலமீன் அதை எதை ஷிர்க் என்று சொன்னானோ அந்த ஷிர்க் நாங்க செலவச்சி வணங்கல்ல, செலவச்சி வணங்கல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் படுக்க போட்டு வணங்குறோம். பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி கெஞ்சி கேட்டார்கள் புதன்கிழமை அன்று, லா தஜஅலு கப்ரி யஹீதா, என்னுடைய கபரிலே திருவிழா நடத்த வேண்டாம். ஈசா இப்னு மரியத்தை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்ற மக்களே, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். லஅனல்லாஹு யஹூத வன் நஸார், யகூதிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சாபம் உண்டாகட்டும் என்றார்கள். லஅனல்லாஹு யஹூத வன் நஸார், அல்லாஹ்வுடைய தூதர் லேசில சாபம் விட மாட்டாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற கட்டம், மௌத்தாக போறாங்க, ரசூலுல்லாஹ் சாபம் விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? உம்மத், இந்த உம்மத்துக்கு தான் அந்த பாடம். அவ்வளவு காரமாக ரசூலுல்லாஹ் ஏன் பேசினாங்க தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு சாபத்தை கொடுக்கட்டும். லஅனல்லாஹு யஹூத வன் நஸார் இத்தஹது குபூர் அன்பியா மஸாஜித். எதுக்கு யா ரசூலுல்லாஹ் இந்த சாபம்? எதுக்கு ஒரு தாய் பிள்ளைக்கு சாபம் விட வேண்டாம் என்று சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சாபம் விட்டார்கள்? நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள். எவ்வளவு கல்புல வேதனை இருந்தால், தன் கபர் அப்படி நடக்க கூடாது என்று ஆசை இருந்தால், பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை புதன்கிழமை பயன்படுத்தினார்கள். 5 நாட்களில் மௌத்தாக போறார்கள். பெருமானார் பயன்படுத்திய வார்த்தையின் தாற்பயம் புரிகிறதா? கெஞ்சினார்கள், லா தஜஅலு கப்ரி யஹீதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள். ரௌலா, அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்ட இடம், சலாம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கூட்டினார். சலாமும் ஸலவாத்தும் அவருக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் அலை மோதுகிறார்கள். ரௌதாவை கடந்து போகிறோம், நாம் பெருமானாரை பார்க்கவில்லை. பெருமானார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை கடந்து போகிற நேரம் நம்முடைய கல்பால் ரசூலுல்லாஹ்வுக்கு அஸ்ஸலாமு அலைக் அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ், நாம் சலாம் சொல்லிவிட்டு போகிறோம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلواتை சொல்லுகிறோம். அதுக்கு மேல் சந்தன குச்சி இல்ல, அதற்கு மேல் பாலாபிஷேகம் இல்லை, அதற்கு மேல் அங்க போய் உட்கார்ந்துட்டு எதுவுமே செய்வது இல்லை. பெருமானார் கெஞ்சியது. இன்றைக்கு போலீசார் போட்ட அந்த இடத்துல எந்த விழாவும் எடுக்க கூடாது என்றால்
ரசூலுல்லாஹ் விழா எடுக்க கூடாது என்று சொல்கிற நேரம், சகோதரர்களே, நாம் வழி தவறி செல்கிற நேரம் கபரில் இருந்து ஆரம்பித்துத்தான் சிலையை நோக்கி வரும். கபரில் இருந்து ஆரம்பித்துத்தான் சிலையை நோக்கி வரும். பள்ளிவாசலில் போட்டோ வைத்தில்லை, நாம் அவ்வளவு இரக்கமாக ரசூலுல்லாஹ்வோடு நிற்கிறோம். ஆனால் ஒரு போட்டோ இல்லையே, அது சிலைக்கு வரும் என்று நினைக்கிறோம். சகோதரர்களே, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க போட்டு வணங்குகிறோம். என்ன கேட்கிறோம்? அவுலியா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன சொன்னோம்? இல்லை, இவர் அல்லாஹ் இல்லை, இவர் அல்லாஹ்விடம் சொல்லுவார். இதைத்தானே அப்பா மக்கத்து காஃபிர் சொன்னான், இதுக்குத்தானே முஷ்ரிக் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தப்பான பாதை என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைத்தால், இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் நிரம்பியிருக்கக்கூடிய நீங்கள், உங்களில் பாதி பேர் அதே கொள்கையில் இருந்தவர்களாக இருப்பீர்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஹ்லாஸோடு பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் எங்கள் உறவுகள் வெளியே நிற்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகப்படக்கூடாது. அல்லாஹ் ஜன்னாவை ஹராமாக்கிய அந்த ஷிர்க் என்ற கொடிய பாவம் இந்த வானமும் பூமியும் தாங்காது. அந்த அசிங்கமான பாவத்தை அவர்கள் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் 3 என்று சொன்னார்கள். அல்லாஹ் 3 என்று சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன் என்று சொன்னார்கள். அதாவது பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்த இடத்திலே வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்கு அல்லாஹ் எப்படி கொந்தளித்தான். குர்ஆனை புரட்டி பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் சொல்லுகிறேன், தெரியாமலே அந்த பாவத்துக்குள் எங்களுடைய உறவுகள் போறார்கள் என்றால் இதை கொஞ்சம் மனதிலே எடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மக்களை நீங்கள் அன்பாக சொல்லி மாத்துங்கள். அடாவடித்தனம் பண்ணாதீர்கள். அவர்களுடைய கபர் ராகத்தாகணும், எங்கள் கபர் ராகத்தாகணும். பெருமானார் தனக்குள்ள கண்ணியம், தனக்குள்ள மரியாதை. நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலே இப்படி பொய் சொல்லாத ஒரு மனிதர் நான் வரலாறில் படித்ததே இல்லை. அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால், பொய்யே சொல்லாதவர் இதை சொன்னால் சைத்தான் பலமாக கோபப்பட்டால் அவரையே பொய்யனாக்கி விடுவான் சைத்தான். உங்களுக்கு புரிகிறதா? அதனால் நாங்க எம்மாத்திரம் சகோதரர்களே, பொய்யே சொல்லாதவர் இதை சொல்லுகிற நேரம் அவருக்கு முதலில் கிடைத்தது மண்ணால் அடி. அந்த இடத்தில் சபையில் நிற்கிற நேரம் தன் வாப்பா சகோதரர் மண்ணள்ளி வீசி நாசமா போகட்டும் என்றால், அவரும் எங்களை மாதிரி ஒரு மனிதர். அவர் கண் கலங்கிருக்கும். அவர் எந்த வியாபாரத்துக்காக வேண்டி கேட்கவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிற நேரம் சைத்தான்கள் இப்லீஸ் மிக பயங்கரமாக கொந்தளிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் அந்த சபையிலே எல்லோருக்கும் முன்னாடி முதல் தடவை கேவலப்படுத்தப்படுகிறார். தப்பல்லக யா முஹம்மது என்று சொல்லி, அலைஹா ஜமால் தன் இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டீரான்னு கேட்கிறார். என்ற சைத்தான் பலமாக நிற்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஷிர்க்கை ஒழிக்கிற நேரம் உங்களை கேவலப்படுத்துவார்கள், உங்களை இழிவுபடுத்துவார்கள், உங்களோட கை நலைக்க மாட்டார்கள். என்றாலும் பெருமானார் பொய் சொல்லாத பெருமானாருக்கு அவர்கள் வாயினாலே பொய்யன் என்ற பட்டத்தை அவர்கள் மாத்தி கொடுத்தார்கள். அசாதிக்கை மாத்தினார்கள், மஜ்னூன் என்று மாத்தினார்கள், பைத்தியம் என்று மாத்தினார்கள், கத்தாப் என்று மாத்தினார்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எல்லாத்தையும் மாத்தினார்கள் என்றால் இந்த பிரச்சாரத்தை அழகாக சொன்னாலும் எங்களை திட்டுவார்கள், எங்களை கேவலப்படுத்துவார்கள், எங்களை விரட்டுவார்கள். இது எல்லாம் நடந்தாலும் அந்த மக்களுடைய கபரை நினைத்து பாருங்கள். கபரிலே போய் அவர்களை வைக்கிற நேரம் பயங்கர ஒரு குற்றத்துக்கு என் உறவுகள் ஆளாக கூடாது. சகோதரர்களே, உங்களுடைய வாப்பாவுடைய உறவுகள் அங்கே நிற்பார்கள், உங்களுடைய உம்மாவுடைய உறவுகள் நிற்பார்கள், என்னுடைய உறவுகள் நிற்கிறார்கள். இவர்களை என்ன கேவலப்பட்டாவது அவர்களுக்கு தீனை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு பள்ளியிலிருந்து வெளியே போங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேரால் இவைகள் அரங்கேற்றப்படுகிற நேரம் ஒரு மூமியுடைய கல்வி வெடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பேரால் ஒரு அசிங்கமா, பெருமானார் பேரால் ஒரு பர்த்டேயா? எங்க பிள்ளைக்கே பர்த்டே கொண்டாட மாட்டோம். மீலாத் என்ற அரபியிலே போட்டால் சரியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நம்ம நாட்டில் ஒரு ஸ்டைல். ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு மாதிரி நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான கொண்டாட்டங்களை இஸ்லாம் என்றைக்கும் அனுமதிக்கவில்லை. மிக தெளிவாக குர்ஆனும் சுன்னாவும் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. இந்த தீன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எங்களுக்கு கை வைக்க முடியாது. பெருமானாரை பின்தொடர்ந்து செல்வது மட்டும்தான் எங்கள் இது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது கேட்டாலும் எது இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்களா, ரசூலுல்லாஹ் செஞ்சார்களா என்று கேட்டு செய்யுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார் என்றால் அது எதுவும் செல்லுபடியாகாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து அப்படிப்பட்ட நன்மக்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக.